இந்த சம்பவத்துல குற்றவாளிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசங்களை சொல்லக்கூடாது. முதல்ல சாட்டை எடுக்கக்கூடிய அதிகாரம் உரிமை இருந்தும் எடுக்காதவர்கள் தான் இந்த சம்பவத்துல முதல் குற்றவாளிகள். அதாவது யாரா இருக்க முடியும்? இந்த காலி பசங்களுடைய இந்த தருதலை பசங்களுடைய பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கப்பட வேண்டியது அன்பு, அரவணைப்பு, உணவு, உடை, புத்தகங்கள் மட்டும்தான். அதுக்கு மேல எதுவுமே அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. உனக்கு மொபைல் வேணுமா, பைக் வேணுமா, நீயே 18 வயசுக்கு அப்புறம் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கிக்கோ. அப்படியும் உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்னா நாங்க வாங்கி தரோம். ஆனா அதுக்குள்ள பணத்தை நீ எனக்கு பின்னால உழைச்சு சம்பாதிச்சு கடனா திருப்பி கொடுன்னு சொல்லணும். அப்பதான் அந்த பொருட்கள் மேல அந்த பையனுக்கு உண்மைக்கே ஒரு அக்கறை, உண்மைக்கே ஒரு மதிப்பு வரும். அதை விட்டுட்டு பையன் எல்லாமே கேட்கிறான்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அவன் இப்படி தருதல மாதிரி தலையில பெயிண்ட் அடிச்சா புள்ளிங்கோ மாதிரி ஆழத்தான் செய்வான். அப்படி நீங்க அவனுடைய மிரட்டலுக்கு பயந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பசங்களாலேயோ இவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற மொபைலாலேயோ அல்லது இவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பைக்குனாலேயோ கார்னாலேயோ ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதுக்கு இந்த பெற்றோர்கள் தான் முழு பொறுப்புன்னு அவங்களை தான் முதல் குற்றவாளியை கைது செய்யப்பட வேண்டும். அப்பதான் ஒரு 25% குற்றங்களாவது குறையும். இல்லைன்னா இப்படிப்பட்ட தப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு பதவி அதிகாரம் இருக்குடா, நீ என்ன வேணாலும் அட்ராசிட்டி பண்றா, நாங்க பாத்துக்கிறோம்டா, அந்த மினிஸ்டர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான்டா, அந்த எம்எல்ஏ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்டா, அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம சொந்தக்காரர் தான்டா, அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு, உங்களை நான் பாதுகாத்துக்கிறோம்டா சொல்றேன். இந்த மாதிரி பெற்றோர்களை தான் முதல்ல இந்த பசங்க ஏதாவது தப்பு குற்றங்கள் பண்ணா இந்த பெற்றோர்களை கைது பண்ணி உள்ள வைக்கணும். என்ன குற்றம் செய்பவர்களை விட அந்த குற்றம் பண்ண தூண்டுபவர்கள், அவனை உற்சாகப்படுத்துபவர்கள் தான் முதல் குற்றவாளின்னு இந்த பேரண்ட்ஸ் முதல்ல தூக்கி உள்ள வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அப்பதான் 25% குற்றங்கள் குறையும். நான் சின்ன வயசா இருக்கும் போது ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். இது தெரிஞ்ச அடுத்த நாளே என்னுடைய அம்மா பண்ண முதல் காரியம் என்னுடைய நாக்களை சூடு வச்சது, எனக்கு மிளகாவை கிள்ளி அரைச்சி என் வாயில திணிச்சதுதான். அதுக்கப்புறம் என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் எதுவுமே வரவே இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் நான் தெரியாதவங்க சிகரெட் பிடிச்சிட்டேன்னு எங்க அப்பா எடுத்த விளக்கமாத்து குச்சியினாலதான் அதுக்கப்புறம் எனக்கு சிகரெட்டோ தண்ணியோ தொட தோணவே இல்லை. அதுதான் ஒரு பெற்றோருடைய வளர்ப்புங்கிறது. என்னுடைய அப்பா ஆபீஸ்ல இருந்து தூரத்துல நைட்டு திரும்பி வந்தாரு, அவருடைய சைக்கிள் தெரிஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கை என்னுடைய டேபிள் உள்ள கலைந்து கிடக்கிற புத்தகங்களை ஒழுங்கா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்குன்னு ஒரு பெற்றோர்கள், அப்படி எங்கள் பெற்றோர்கள் எங்களை கண்டிச்சு வளர்த்ததாலதான் நானும் எங்க அண்ணா எல்லாருமே சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு நாகரிகமான ஒரு மதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளை இன்னைக்கு நாங்க எல்லாரும் முன்னால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்க தெரியாத பெற்றோர்களை முதல்ல தூக்கி உள்ள வச்சாலே போதும். இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய வாகனங்கள், மொபைல் போன்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் போட்டுவதா போதும். ஆட்டோமேட்டிக்கா 25% குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு.